இரவெல்லாம் உன் அழகை பாடும் ராப்பறவையாகி விட்ட மனதை குத்தி தொலைக்கிறது உன் நினைவு. இந்த மனுஷன் அந்த காதல்ல எப்படி உருகி இருப்பாருன்னு பாருங்க. பிம்பங்களை பிரதிபலிக்கும் கண்ணாடி போல் வலிகளை பிரசவிக்கும் வாழ்க்கை எனக்கானது. இரவுகளில் தொலையும் என்னை விடியலில் கண்டுபிடித்து தருகிற என் மொத்த பகலும் நீதானடி. அன்பின் குழைவு மொழிகளை காதல் ஏற்பதில்லை. அது பாசாங்கு காட்டும் பேர்வழிகளைத்தான் ஏறத்தாழ நம்புகிறது. மௌனங்களை அடைகாத்து சொற்களை பிரசவிக்க முடியாமல் தத்தளிக்க வைப்பதுதான் காதல். என் நினைவு உனக்கு வெயிலாகவும் உன் நினைவு எனக்கு நிழலாகவும் இருப்பது அழகிய முரண்தானோ அப்படின்னு நான் கொடுத்த காதல் பரிசை நீ யாரிடமோ தந்து விட்டாய். இப்போது உன்னிடமே இல்லாத என் காதலை நீ யாரிடம் தந்திருக்கிறாய் இப்படி இந்த புத்தகம் ஃபுல்லா தன்னுடைய காதலையும் தன்னுடைய காதலியையும் காதலின் நினைவுகளையும் காதலின் சுகத்தையும் அழகா வடிச்சு கொடுத்திருக்காருங்க. உயிர் வதைக்கக்கூடிய உன்னுடைய நினைவுகளுக்கு என்னை பலியிடுவதற்கு சமம்னு சொல்லிட்டு அந்த காதல் அப்படியே உருகி எழுதியிருக்காரு. இந்த செருக்குடி செந்தில் அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய கனிமரத்து காதல். செருக்குடி செந்தில் அவர்கள் 10 ஆண்டுக்கு மேலாக இலக்கியத்தில் இயங்கிக் கொண்டிருக்கிறார். 15 ஆண்டுகளுக்கு மேலாக ஆசிரியராக பணியாற்றி வருகிறார். வண்டல் இலக்கியத்தை கொண்டாடுவதற்கென்றே வண்டல் இலக்கிய அமைப்பினை தொடர்ந்து நடத்தி வர்றாரு. நூல் வெளியீடு, நூல் அறிமுகம், கருத்தமர்வுகள், படைப்பரங்கம், வண்டல் விருதுகள் என வண்டல் அமைப்பின் வேர்களை இவர் விசாலப்படுத்தி கொண்டு வந்து கொண்டிருக்கிறாரு. இவர் கண்ணீர் மிதவைகள், தடைகளை தாண்டியும் தடம் பதிப்போம், அஞ்சரை விரல்கள், சோடிகளை உருட்டும் மோகரதி அப்படின்னு சொல்லிட்டு பல புத்தகங்கள் எழுதியிருக்காரு. இவருடைய இந்த கனிமரத்து காதல் என்கிற புத்தகம் குடுவை வெளியீடா வந்திருக்கு. மிகச்சிறந்த புத்தகம். மௌனங்களை அடைகாத்து சொற்களை பிரசவிக்க முடியாமல் தத்தளிக்க வைப்பதுதான் காதல். அது ஒரு பட்டாம்பூச்சியை போல நம் கண்முன்னே பறந்து பிடிக்க எத்தனிக்கையில் போக்கு காட்டி மறையும் சூத்திரம் கற்றது. பெரும் கோட்டையில் உட்கார்ந்து கொண்டு அரசாட்சி செய்கிறது காதல். அதை வாயிலில் காப்பாளனாக பார்த்து பார்த்து காலத்தை கடப்பதே எல்லோருக்கும் வாய்ப்பது. அன்பின் குழைவு மொழிகளை காதல் ஏற்பதில்லை. அது பாசாங்கு காட்டும் பேர்வழிகளைத்தான் ஏறத்தாழ நம்புகிறது. ஒரு அழகான காதலி உரையுடன் இந்த புத்தகம் தொடங்கி இருக்கு. கவிஞர் சூரியநிலா அவர்கள் இந்த காதலி உரை என்ற தலைப்புல மிகவும் அழகான ஒரு உரையை இந்த புத்தகத்துக்காக கொடுத்திருக்காரு. அழகான தலைப்பு, அழகான புத்தக வடிவமைப்பு. உண்மையிலேயே இந்த புத்தகத்தை படிக்கும் போது அவ்வளவு உருகி உருகி ரசிச்சு ஒரு பரவச நிலையில தான் இந்த கவிதை புத்தகத்தை படிச்சுக்கிட்டு இருக்கேன். காதல அப்படியே மொழிபெயர்ப்பு செஞ்சிருக்காரு. உணர்வுகளை, வலிகளை, காதலின் ஒவ்வொரு நிலையையும் இந்த புத்தகத்துல நல்லாவே உணர முடியுது. சில கவிதைகளை உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புறேன். உன்னை காதலிப்பது என்பது உன்னுடன் வாழ்வதன்று. உயிர் வதைக்கும் உன் நினைவுகளுக்கு என்னை பலியிடுவது. எவ்வளவு அழகா சொல்லியிருக்காரு பாருங்க. உயிர் வதைக்கக்கூடிய உன்னுடைய நினைவுகளுக்கு என்னை பலியிடுவதற்கு சமம்னு சொல்லிட்டு அந்த காதல அப்படியே உருகி எழுதியிருக்காரு இந்த கவிதையை. அடுத்து, மயிலிறகாய் மனதை வருடக்கூடிய ஒருவள் கிடைத்து விட்டால் காதலை பாடுவது அவ்வளவு கடினம் இல்லை. உண்மைதானங்க. மயிலிறகை போல அழகா, இனிமையா, சுகமா வருடக்கூடிய ஒரு காதலி இருந்து விட்டால் பாடுறது ஒண்ணும் அவ்வளவு பெரிய விஷயம் இல்லையே. மாதிரி ஒரு சாதாரண நபரை கூட ஒரு கவிஞனாக மாற்றக்கூடிய திறமை பெண்களுக்கு உண்டு என்பதை இந்த கவிதையின் வாயிலாக அவர் சொல்லியிருக்கார். அடுத்து, நான் கொடுத்த காதல் பரிசை நீ யாரிடமோ தந்து விட்டாய். இப்போது உன்னிடமே இல்லாத என் காதலை நீ யாரிடம் தந்திருக்கிறாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகான கேள்விக்குறிய வச்சிருக்காரு. அதிக வளைவுகளை கொண்ட உன் ஊர் சாலைகளைப் போலவே அதிக அதிக பள்ளங்களை கொண்டதாக இருக்கிறது உன் காதலும் அப்படின்னு சொல்லிட்டு அழகா சொல்லியிருக்காரு. ஒப்பிட்டு இருக்கிறாரு பாருங்க. அவங்க ஊர் சாலைக்கு அடிக்கடி போயிட்டு வரவர். அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். டூ வீலர்ல போகும்போது இத்தனை குலுங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். உண்மையில் ஒரு தனக்கு மனதிற்கு பிடித்த ஒருவரை பார்க்க போகும்போது அடிக்கடி நடக்கின்ற அந்த குலுங்கல் நினைவுகளின் குலுங்கலாக இருக்கும் என்பது கூட ஒரு சுகம்தான். அந்த சுகத்தோடு இந்த கவிதையை அவர் எழுதியிருக்காரு. அடுத்து, என் நினைவு உனக்கு வெயிலாகவும் உன் நினைவு எனக்கு நிழலாகவும் இருப்பது அழகிய முரண்தானோ. உண்மையிலேயே அழகான முரண் தாங்க. காதல்ல எல்லாமே அழகான முரண் தான். முரண்களோட ஒண்ணுத்த அப்படியே முழுசா ஏத்துக்கிறது தான் காதல்னு சொல்லுவாங்க. அது அப்படித்தாங்க. ஒரு குளிர்காலத்துல நாம கதகதப்ப தான் தேடுவோம். குளிரும் ஒரு வெயிலும் இணைந்து இருக்கக்கூடிய நேரத்துல தான் ஒரு கதகதப்பு கிடைக்கும். அதுபோல முரண்களால் ஆனதுதான் காதல். முரண்களால் ஆனதுதான் ஒரு அன்பு. அந்த முரண அழகா ஏத்துக்கிறதுல தான் நம்மளுடைய வாழ்க்கையே இருக்கு. என் நினைவு உனக்கு வெயிலாகவும், உன் நினைவு எனக்கு நிழலாகவும் இருப்பது அழகிய முரண்தானோ அப்படின்னு சொல்லிட்டு அழகா எழுதியிருக்காரு. மிகவும் ஒரு சிறப்பான கவிதை. அடுத்து, என் வாழ்க்கை பயணத்தின் சிறிது வெளிச்சம் அவள். என் வாழ்க்கை பயணத்தின் சிறிது வெளிச்சம் அவள். இப்போது அது முழுமைக்கும் இருள். என் வாழ்க்கை பயணத்தின் சிறிது வெளிச்சம் அவள். இப்போது அது முழுமைக்கும் இருள். நானு என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த காதல் என்னுடைய வாழ்க்கை பயணத்தினுடைய ஒரு வெளிச்சமா இருக்கும்னு பார்த்தேன். ஆனா அது என் வாழ்வையே
இருள் சூழ வச்சிரும் ஒண்ணா இருக்கும்னு நான் எதிர்பார்க்கல. இப்ப என் வாழ்வின் இருளாகவே இந்த காதல் தான் இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு இந்த வரிகள்ல அழகா சொல்லியிருக்காரு. உன் அழகை ரசிப்பதற்கு எனது கண்கள் போதாது. இரவெல்லாம் உன் அழகை பாடும் ராப்பறவையாகி விட்ட மனதை கொத்தித் துளைக்கிறது உன் நினைவு. ரொம்ப அழகா எழுதியிருக்காரு பாருங்க. இரவெல்லாம் உன் அழகை பாடும் ராப்பறவையாகி விட்ட மனதை கொத்தித் துளைக்கிறது உன் நினைவு. இந்த மனுஷன் இந்த காதல்ல எப்படி உருகி இருப்பாருன்னு பாருங்க. உன்னுடைய அழக ராப்பறவையா மாறி நான் பாடிக்கிட்டே இருக்கேன். இரவு ஃபுல்லா உன் நினைவு என்னை கொத்தி, கொத்தி, கொத்தி தொலைக்குதுன்னு சொல்றாரு. இரவுகளில் தொலையும் என்னை விடியலில் கண்டுபிடித்து தருகிற என் மொத்த பகலும் நீதானடி. எப்படி சொல்லியிருக்காரு பாருங்க. தன்னை மறந்து காதலில் லயித்துக் கொண்டிருக்கிறார். இவர் அடிக்கடி அந்த காதலில் தன்னை இழக்கிறாரு. அவர அடிக்கடி மீட்டு தரக்கூடிய ஒரு பகலா, அவர் யாருன்றத நினைவுபடுத்தக்கூடிய ஒரு வெளிச்சமா இந்த அவருடைய காதலி தான் இருக்கிறாங்கன்றத இந்த கவிதையில அழகா சொல்லியிருக்காரு. அடுத்து பிம்பங்களை பிரதிபலிக்கும் கண்ணாடி போல் வலிகளை பிரசவிக்கும் வாழ்க்கை எனக்கானது. பிம்பங்களை பிரதிபலிக்கும் கண்ணாடி போல் வலிகளை பிரசவிக்கும் வாழ்க்கை எனக்கானது. அவ்வப்போது இளைப்பாறுகிறேன் என்றால் அது என் மனத்திரையில் விரியும் உன் பனித்திரை பார்வைகளால் மட்டும்தான். காதலின் மொழிபெயர்ப்பா இந்த கவிதையை வந்து சொல்லியிருக்காரு. அடிக்கடி நான் இளைப்பாறுறேன்னா அதுக்கு ஒரு இடம் இருக்குதுன்னா அது உன்னுடைய மனம், உன்னுடைய பார்வைதான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கவிதையில அழகா சொல்லியிருக்காரு. பிம்பங்களை பிரதிபலிக்கும் கண்ணாடி போல் வலிகளை பிரசவிக்கும் வாழ்க்கை எனது. அஹ் பொய்களையே பார்த்து பார்த்து துயர் அடைந்த வாழ்க்கை என்னுடையது அப்படின்றத முதல்லயே சொல்லிடுறாரு. இப்படி ஒரு துயர் நிறைந்த வாழ்க்கையில நான் இளைப்பாறக்கூடிய ஒரு இடம் இருக்குன்னா அது உன்னுடைய கண்கள் தான் அப்படின்றத இந்த கவிதையில அழகா சொல்லியிருக்காரு. காதல் காய்க்கும் கனிமரத்தை தான் நட்டு வைத்தேன். காதல் காய்க்கும் கனிமரத்தை தான் நட்டு வைத்தேன். அதில் பூத்தது என்னவோ கண்ணீர் பூக்கள் தான். இப்படி இந்த புத்தகம் ஃபுல்லா தன்னுடைய காதலையும், தன்னுடைய காதலியையும், காதலின் நினைவுகளையும், காதலின் சுகத்தையும் அழகா வடிச்சு கொடுத்திருக்காருங்க. மிகச்சிறந்த புத்தகம் இந்த புத்தகம். ஒரு காதல்ல விழுந்திருக்கிறவங்களுக்கு, காதலிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த புத்தகம் ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு காதல வந்து இவரு பா பாடியிருக்காரு. மிகவும் எளிமையான வரிகள்ல தன்னுடைய உணர்வுகள அப்படியே கடத்தக்கூடிய ஒரு வித்தைய இவர் கத்து வச்சிருக்காருங்க. மிகவும் ஒரு சிறப்பான கவிதை தொகுப்பா இந்த கவிதை தொகுப்பு வந்திருக்கு. அதே மாரி வார்த்தைகள் எல்லாமே மயக்கும் வித்தைகளாக இருக்கிறது. வார்த்தைகள் மிகச்சிறந்த வார்த்தைகள கையாண்டு இருக்காரு. எல்லா விதத்திலயுமே ஒரு சிறப்பான நூலாக வந்திருக்கு. காதல் உலகில் நீங்காத ஒரு இடத்தை பிடிக்கக்கூடிய புத்தகமாக இந்த கனிமரத்து காதல் என்கிற ஒரு புத்தகம் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி, ஆ செருக்குடி செந்தில் அவர்களுக்கு எனது மனம் நிறைந்த வாழ்த்துக்கள கூறி, இந்த நிகழ்வை நிறைவு செய்கிறேன். அனைவருக்கும் நன்றி. நான் உங்கள் கி. கவியரசன்.